இப்போ நீங்கள் இந்த கூண்டில் பார்க்குற 3 பிள்ளைங்களுமே ரெஸ்க்யூ பண்ணி போன மந்த் ரெஸ்க்யூ பண்ணோம். எல்லாருமே ஆக்சிடென்ட்டால் அடிபட்ட பிள்ளைங்க. அதில் எந்திச்சு நடக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பிள்ளைக்கு மட்டும் முதுகில் மேகட்ஸு. பின்னாடி உட்காந்துருக்கா பாருங்க அந்த செவலை, அவளுக்கும் ஆக்சிடென்ட்டு தான். இது மீனாம்பாள்புரங்க. போன மந்த் நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். வண்டி இடிச்சுன்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் ஒரு சைடு காலில் புண்ணோடு இருந்தான். இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டான். சரி சொல்லிட்டு இவனுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இன்றைக்கி தூக்கிட்டு வந்து கர்த்தரைக்காக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரேபிஸ் வேக்சினும் 7 வேக்சினும் போட்டாச்சு. சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அடுத்து தூக்கி ஹாலில் படுக்க வச்சுருந்தோம், முழிச்சிட்டான். தூக்கி கூண்டில் வச்சாச்சு. அடுத்து இந்த வில்லாபுரங்க, இவளுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒரு மாதிரி அனிமிக்காக இருக்கா. ஆனால் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துச்சு. சரி நம்ம போய் சார்ட்டை காமிச்சிடுவோம்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஒரு மாதிரி சர்ஜரி பண்ணிடுவோம், ஏன்னா அவனால் குட்டியும் போட முடியாது, பின்னாடி எலும்பு கொஞ்சம் பெயினில் இருப்பாள். சரி ஒரு சர்ஜரி பண்ணி பார்த்தோம்னா அவளுக்கு வந்து பயோமெட்ராங்க, குட்டியெல்லாம் அழுகி போய் உள்ளே இறந்துருந்துச்சு. ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. நல்ல வேலைடா கரெக்டான டைமில் எடுத்துட்டோம் கர்ப்பப்பையை, இல்லாட்டினா உள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துருப்பா. இவங்க அடுத்து அந்த முதுகில் மேகட்ஸ் உள்ளவ, அவளுக்கும் அந்த முதுகில் இருக்க புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. இவளை ரெஸ்க்யூ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. சரி இவளுக்கும், ஆனால் அவளுக்கு பல்லே இல்லை, கிளவி தான். ஆனால் குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நம்ம கர்ப்பப்பை எடுக்காமல் விட்டுட்டோம்னா கார்ப்பரேஷனில் மாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இவளுக்கும் சர்ஜரி பண்ணியாச்சு. டாக்டர் பார்த்துட்டு இல்லைங்க குட்டி போடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, கர்ப்பப்பை சுருங்கிலாம் போகல அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அது நல்லா தான் போச்சுலான்னு சொல்லிட்டு இவளுக்கும் ரேபிஸ் வேக்சின், 71 வேக்சின், காது கட் பண்ணியாச்சு, பெல்ட்டு மாட்டியாச்சு. இது போல் மட்டும் புகழ் அவர் வீட்டில் வச்சு அவரை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இன்னொன்று ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த வாரம். ஸோ அவருக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே ரவுண்டில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டார். கடைசியாக நம்ம மெயினாக பள்ளிவாசலுங்க. இவ வந்து சீடி ரெக்கவர்டு, முன்னாடி கால் அடிபட்டு அந்த இமேஜ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி படுத்து கிடந்தா. இந்த இமேஜ் தான். இவளுமே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சுங்க, 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. நல்லா ரெக்கவர் ஆகி இப்போ கொஞ்சம் நல்லாயிட்டா, ரிலீஸ் பண்ண நிலைமைக்கு வந்துட்டா. ஸோ இவளுக்கும் சர்ஜரி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சீடி ரெக்கவர் பிள்ளைங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கும்போது அந்த கை கால் துடிக்கிறதுலாம் இருக்கும். இவளுக்கு கால் துடிச்சிட்டு இருந்துச்சு. இவளுக்கும் ரேபிஸ் வேக்சின் மட்டும் தான் போட்டோம், வேறு வேக்சின் போடலை. ரெக்கவர் பிள்ளைங்களுக்கு தேவைப்படாது மோஸ்ட்லி. அது நம்ம தெரு பிள்ளைங்களுக்கு எங்கே தேவையோ அதான். ஒரு குட்டியை ரெஸ்க்யூ பண்ணோம், அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லா பிள்ளைங்களுமே செல்ட்ரு கொண்டு வந்தாச்சு, ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நார்மலாக இருக்காங்க. நான் ஃபர்தராக இறக்கிடும் போது அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.